Hi students, இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ்ல 6வது சம் செய்ய போறோம். இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான சம். ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஐஐடி என்ட்ரன்ஸ் அண்ட் நீட் என்ட்ரன்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு சம். அதோட மாடல் கொடுத்திருக்காங்க. Two masses M1 and M2 are connected with a string passing over a frictionless pulley fixed at the corner of the table. ஓகேவா? இங்க ஒரு டேபிள் இருக்குது. அதோட ஒரு கார்னர்ல ஒரு சிங்கிள் வீல் புல்லி இருக்குது. அது மேல ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் ஆயிருது. அதுல M1 and M2 and M3 இந்த மாசஸை நம்ம எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத படம் கொடுத்திருக்காங்க. இப்போ the coefficient of static friction mu s அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். of the mass M1. இப்ப M1 அப்படிங்கிற மாஸ் டைரக்டா டேபிள் மேல கான்டாக்ட்ல இருக்குது. அப்ப இந்த M1 க்கும் இந்த டேபிள் சர்ஃபேஸுக்கும் நடுவுல உள்ள ஃபிரிக்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், அதோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு mu s னு கொடுத்திருக்காங்க. அதாவது mu s. புரியுதா? இப்போ calculate the minimum mass M3. Minimum mass M3 that may be placed on M1 to prevent it from sliding. To prevent it from sliding na என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டேபிள் மேல ஒரு மாஸ் வச்சிருக்கிறோம். அது மேல நம்ம இன்னொரு மாஸ் வைக்க போறோம். அப்ப அது மேல நம்ம இன்னொரு மாஸ் எடுத்து இப்படியே வைக்க போறோம். M1 ஆல்ரெடி டேபிள் மேல இருக்கு. M3 நம்ம மேல வைக்க போறோம். அப்ப டு பிரிவென்ட் த ஸ்லைடிங்னா என்ன அர்த்தம்? கீழே M2 இருக்கு இல்லையா, M2 இழுக்க போகுது இந்த சிஸ்டத்தை. அப்ப இது மூவ் ஆக கூடாது. அப்படிதானே அர்த்தம்? டு பிரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங்னா என்ன அர்த்தம்? நம்ம வைக்கிற மாஸ் M3 எப்படி இருக்கணும்? ஹெவியா இருக்கணும். ஏன்? அதை வச்ச உடனே இந்த சிஸ்டத்தை மூவ்மெண்ட் இருக்க கூடாது. புரியுதா? அப்ப இட் ஷுட் பி ஸ்டாட்டிக். அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் M3 நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாப்போம். அதாவது calculate the minimum mass M3 that must be placed on M1. M1 மேல வைக்கக்கூடிய மினிமம் மாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். such that the system will not move. It should be at rest னு அர்த்தம். நல்லா கவனிங்க. to prevent sliding னா என்ன அர்த்தம்? to keep the system at rest. அப்ப M1 M3 ரெஸ்ட்ல இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் check if M1 is equal to 15 kg, M2 10 kg and M3 25 kg and the coefficient of static friction 0.2. சரி, இப்போ இந்த படத்தை எல்லாரும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல M1 அப்படிங்கிற மாஸ் it is in contact with the table. இந்த டேபிளுக்கும் மாஸ் M1 க்கு நடுவுல ஃபிரிக்ஷன் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்க இது mu s இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? Fs ன்னு எடுத்துக்கிறேன். Fs is the frictional force. ஓகேவா? அப்போ இந்த Fs இருக்கு இல்லையா, Fs is also equal to what? mu s times n. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம தியரியில படிச்சிருக்கிறோம். where n is the normal reaction for these two masses M1 and M3. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் புள்ளி மேல போட்டு இந்த M2ங்கற மாஸை இங்க அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் first I am going to draw the free body diagram for the given masses. இப்போ M1 and M3 since the one is kept over the other, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாஸா நான் கன்சிடர் பண்றேன். அப்போ அதோட வெயிட் இருக்கு இல்லையா, அது டவுன்வர்ட்ஸ். அப்போ இது M1 plus M3 into G. இது டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதோட வெயிட் டவுன்வர்ட்ஸ். அப்ப இது டேபிள் மேல வச்சிருக்கிறதுனால டேபிளுக்கு மேல ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அதுதான் இந்த நார்மல் ரியாக்ஷன். புரியுதாப்பா? இப்ப நல்லா கவனிங்க. எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்குது. புரியுதா? we have to prevent it from sliding. அப்படின்னா இது ரெஸ்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த M1 plus M3 into G must be equal to M. புரியுதா? in magnitude these two are equal னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த டென்ஷன், ஸ்ட்ரிங்ல இருக்கிற டென்ஷன் along the positive x direction ஆக்ட் பண்ணுது. அப்ப இது T டென்ஷன். அப்ப ஆப்போசிட்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க Fs. புரியுதா? இப்ப எல்லாமே சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்குதுப்பா. சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்குது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாசம் ரெஸ்ட்ல தான் இருக்குது. இதுவும் அப்படியே தான் இருக்குது.
இந்த ஸ்ட்ரிங்ல சேம் டென்ஷன் இருக்குது. இதோட வெயிட் வந்து m2 into g டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணிக்குது. அப்ப இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் m2 போட்டோம்னா இதுதான் வந்து m2, இது வந்து m2 into g, இது வந்து டென்ஷன், அப்வர்ட்ஸ் வந்து டென்ஷன். புரியுதா? இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயகிராம், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயகிராம்ல டென்ஷன் T எந்த ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? பாசிட்டிவ் x ஆக்சிஸ் தானே. அதனால T into I cap. ஓகேவா? இந்த Fsங்கற ஃபோர்ஸ் வந்து எந்த ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? நெகட்டிவ் x டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதனால மைனஸ் Fs into I cap and this is equal to 0 because system is at rest. அதுக்கு ஆக்சலரேஷன் இல்ல. இதுதான் முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சலரேஷன் இல்லங்கிறதுனால நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி so net force is equal to mass into acceleration is 0 ன்னு வந்துரும். அப்போ ஈக்குவேட்டிங் த காம்போனன்ட்ஸ் நம்ம தான் தியரியில படிச்சிருக்கோம் இல்லையா? ஐ கேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்ப T is equal to Fs ன்னு வந்துரும். ஓகேவா? But Fs is equal to what? The maximum value of the static frictional force. That is equal to mu s times n. அப்போ this is equal to what? Mu s into n. ஓகேவா? இது ஒண்ணு. அப்ப இந்த ஃப்ரீ பாடி டயகிராம்ல since the system is at rest, it is not sliding, it is at rest. அதனால n is equal to m1 plus m3 into g தானே. This n is equal to m1 plus m3 into g. அதனால இந்த n இருக்கு பாருங்க. அதாவது therefore now t is equal to mu s into n க்கு பதிலா இந்த n க்கு பதிலா m1 plus m3 into g போடலாம். அப்ப m1 plus m3 into g. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ பாடி டயகிராம்ல பாருங்க. இப்ப we have prevented the system from sliding. அப்ப system is at rest. அதனால இந்த t into j cap, t is acting along the positive y direction. அப்ப t into j cap minus m2g. ஓகேவா? m2g into j cap is equal to 0 தானே. System does not have acceleration, it is not moving, it is not sliding. அதனால இது 0. அப்ப equating the components நான் என்ன எழுதலாம்? Therefore t is equal to m2 into g. அவ்வளவுதான். t is equal to m2 into g ங்கிறது இந்த இரண்டாவது ஃப்ரீ பாடி டயகிராம்ல கிடைச்ச ஈக்குவேஷன். பட் ஸ்ட்ரிங் இஸ் த சேம். இதெல்லாம் கனெக்டட் பாடிஸ் தானே. தி சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ஆர் கனெக்டட் வித் த சேம் ஸ்ட்ரிங். அப்ப டென்ஷன் வில் பி த சேம் தானப்பா. அப்ப t is the same here as well as here. அப்ப ஈக்குவேஷன் 1லயும் டென்ஷனுக்கு ஒரு வந்திருக்கு. அப்ப ஈக்குவேஷன் 2லயும் டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. ரெண்டை ஈக்குவேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இது ரெண்டை ஈக்குவேட் பண்ண போறேன். அப்ப from 1 and 2 ஓகேவா? ஆர் ஈக்குவேட்டிங் 1 and 2 னு போடலாம். அப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது பாருங்க. mu s into m1 plus m2 into g is equal to what? m2 into g. ஓகேவா? இப்போ நான் வந்து g and g கேன்சல் பண்ணிரலாமா? அப்ப ரெண்டு சைடு g and g கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப இந்த mu s வந்து ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டருக்கு கொண்டு போறேன். m2 டிவைடட் பை mu s னு வந்துருமா இல்லையா? அப்ப m1 plus இங்க m3 போட்டுருக்கணும் இல்லையா? ஏன்னா இது m3 தான். ஓகேவா? இந்த ரெண்டு மாஸ் தான். அப்ப இந்த m1 plus m3 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அதை மட்டும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னாக்க m1 plus m3 ஓகேவா? m1 plus m3 is equal to m2 divided by g. ஓகேவா? m2 divided by g கேன்சல் ஆயிடுச்சு. அதனால mu s. அப்போ m2 divided by mu s னு போட்டுக்கிறேன். அப்ப நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க we want to find the minimum that is the value of m3 only. அப்ப m3 க்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். அப்ப இதுல என்ன எழுதலாம் கேட்டீங்கன்னாக்க m3 is now equal to m2 divided by mu s. இப்போ இந்த m1 ரைட் சைடு போகும்போது மைனஸ் m1 அப்படின்னு வந்துரும். மைனஸ் m1. புரியுதா? அப்போ இதுதான் நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ we have got an expression for m3. ஏன்னா இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க calculate
the minimum mass of M3 அப்படின்னு கேக்குறாங்க. minimum mass of M3 கேட்டிருக்காங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா so that it may be placed on M1. M1 மேல இந்த M3 வைக்கும்போது it should prevent the sliding. ஸ்லைட் ஆகக்கூடாது. ஸ்லைட் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு மினிமம் மாஸ் எவ்வளவுன்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? இங்க பாருங்க. check if M1 is equal to 15 kg, M2 10 kg, M3 25 kg, μs 0.2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். புரியுதா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல M3 க்கு என்ன வருதுன்னு முதல்ல பாப்போம். அப்ப M3 is now equal to M2. M2ங்கிறது என்ன 10 kg தானப்பா? அப்ப இது 10 divided by 0.2, 10 divided by 0.2 minus M1. M1ங்கிறது என்ன 15 வருது. அப்ப this is equal to, அப்ப M3 is equal to 10 divided by 0.2ங்கிறது 100 divided by 2 ன்னு எடுத்துக்கலாம். multiplying by 10 on both sides. அப்ப இது 15 வந்துரும். அப்ப 50 minus 15. அப்ப இது வந்து எவ்வளவு வருது? 35 kg அப்படின்னு வருது. புரியுதா? அப்ப what is the minimum mass required to be placed on M1? M1க்கு மேல எவ்வளவு கிலோகிராம் மினிமம் weight நம்ம எவ்வளவு வைக்கணும்? 35 கிலோ வச்சாதானே அது ஸ்டாட்டிக்கா இருக்கும், மூவ் ஆகாம இருக்கும், ஸ்லைட் ஆகாம இருக்கும். ஆனா இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாரு. M3 வந்து 25 kg ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 35ஓட லெஸ் தான் இருக்கு இல்லையாப்பா? அப்படின்னா நிச்சயமா அது எங்க ரெஸ்ட்ல இருக்காது, ஸ்லைட் ஆயிரும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா வாட் ஷுட் பி தி மினிமம் மாஸ் ஆஃப் M3. M3 ஓட மினிமம் எடை எவ்வளவு இருக்கணும், அதோட மாஸ் எவ்வளவு இருக்கணும்? 35 கிலோ இருக்கணும். அப்படின்னா தான் இட் வில் பி பிரிவென்டட் ஃப்ரம் ஸ்லைடிங். அப்போ இப்போ நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு இந்த ஈக்குவேஷன்ல? M3 ஓட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? இப்போ 35 வந்திருக்கு. நம்மளுக்கு 35 தேவை. ஆனால் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க? ஆக்சுவலான மாஸ் M3 25 kg வச்சோம்னா 25 is less than 35 தானே? இங்க பாருங்க. அப்ப since 25 kg is less than 35 kg, அப்ப this system, the system will slide. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா? So M3 we have found to be equal to 35 kg, but that is the minimum mass of M3 required to keep the system without sliding. That is the static-ஆ இருக்கிறதுக்கு. இப்போ அதோட கொடுத்திருக்கிற மாஸ் வந்து 25 kg கம்மியா இருக்கிறதுனால அது ஸ்லைட் ஆகி போயிடும். Have you all understood? Okay, fine.